பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு அழிவு வரும். இந்த அழிவு அவர்களுக்கு சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் ஆமோசுக்கு இந்த செய்தியை சொல்லுவதற்காக பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை அவருக்கு காண்பிக்கிறார். இந்த கூடையில் கோடைகாலத்து பழங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவை புசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரே ஆமோசுக்கு பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்பிக்கிறார். கர்த்தர் ஆமோசிடம், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். ஆமோஸ் கர்த்தரிடம், பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். கூடையில் வைக்கப்பட்டிருக்கிற பழங்கள் ஏற்கனவே நன்றாய் பழுத்திருக்கிறது. இதை சீக்கிரம் சாப்பிட்டு விட வேண்டும். இந்த பழங்கள் புசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த பழங்களை புசிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் சீக்கிரத்தில் அழுகி போகும். இஸ்ரவேல் வம்சத்தாரும் இந்த பழங்களைப் போல சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள். சத்துருக்களால் பட்சிக்கப்படுவதற்கு இஸ்ரவேல் வம்சத்தார் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பல வருஷங்களாக பாவம் செய்து வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு. இனிமேல் கர்த்தர் தம்முடைய பொறுமையை அவர்களுக்கு காண்பிக்காமல் தம்முடைய நியாய தீர்ப்பை அவர்களுக்கு காண்பிக்கப் போகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு அழிவும் முடிவும் நெருங்கி வந்திருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இது அழிவு காலம். தேசத்தில் இலையுதிர் காலம் வந்திருப்பது போல இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அழிவு காலம் வந்திருக்கிறது. கூடையில் உள்ள பழுத்த பழங்கள் கோடை காலத்து பழங்கள். இவற்றை குளிர்காலம் வரும் வரையிலும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது. கூடையில் உள்ள பழங்களை இப்போதே புசித்து விட வேண்டும். இல்லை என்றால் இவை அழுகி போகும், கெட்டுப்போகும், பாழாய் போகும். கூடையில் உள்ள பழங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர்களும் அழிவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதே அழிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபம் நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகாது. இஸ்ரவேல் தேசத்தை இப்போதே அழிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் இன்னும் அதிகமாக பாவம் செய்வார்கள். அவர்களுக்கு அதிக கேடு உண்டாகும். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிவு காலம் வந்திருக்கிறது. அவர்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் இதுவரையிலும் பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் அவர்களோ தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் புத்திரர் மீது வருகிறது. இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்திருக்கிறது என்பதே பழுத்த பழங்கள் உள்ள கூடைக்கு அடையாளம். இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன். இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போல இப்போதும் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரும்போது அந்த தேசம் அழிந்து போகும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும். இந்த உலகத்தில் பாவங்கள் நிரம்பி இருக்கிறது. பாவமான இந்த உலகத்தில் பாவமான இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. பாவிகளுக்கு சந்தோஷம் இல்லை. துக்கம் அவர்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே தேவாலய பாட்டுகள் எல்லாம் அலறுதலாக மாறும். தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் வரும்போது அவர்களுடைய சந்தோஷங்கள் துக்கமாய் மாறும். அவர்களுடைய ஆறுதல்களும் சமாதானங்களும் பிரச்சனைகளாகவும் தொந்தரவுகளாகவும் மாறும். அவர்களுடைய லகுவான இருதயங்கள் பாரமுள்ள இருதயங்களாக மாறும்.
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் தேவாலயத்து பாட்டுக்களை சந்தோஷமாயும் சத்தமாயும் பாடினார்கள். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மீது வரும்போது அவர்களுடைய சந்தோஷம் ஒளிந்து போகிறது. அவர்களுக்குள் துக்கமும் வேதனையும் உண்டாகிறது. அவர்கள் சத்தமாக அலறுகிறார்கள். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல் வம்சத்திற்கு வரும்போது துக்கமும் மரணமும் அவர்களை ஆளுகை செய்கிறது. எல்லா இடங்களிலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் பஞ்சத்தினாலோ அல்லது பட்டயத்தினாலோ செத்து போவார்கள். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். சங்கீதம் 110:6. செத்து போனவர்களின் எண்ணிக்கை திரளாக இருக்கும்போது அவர்களுக்காக புலம்புகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். செத்துப்போன பிரேதங்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் அடக்கம் பண்ணப்படாமல் எல்லா இடத்திலும் எரிந்து விடப்படும். இஸ்ரவேல் வம்சத்தார் எந்த இடத்தில் செத்து போனார்களோ அந்த இடத்தில் பிரேதங்களாக கிடப்பார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் இருக்கும். அந்த பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும். கூடையில் இருந்த பழுத்த பழங்கள் கோடை காலத்து பழங்களாகும். இவை விரைவில் கெட்டுப்போகும். இந்த பழங்கள் இஸ்ரவேலருக்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் விரைவில் அழிக்கப்பட்டு அசீரியாவின் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுவார்கள்.